இப்படியா ஆச்சு அவனோட பள்ளி நிர்வாகம் எல்லாம் போகுது? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா போகுது. இந்த முறை எங்களோட பள்ளியில இறைச்சி கொஞ்சம் கோழி கொஞ்சம் தான், வெள்ளை கொஞ்சம் காய்ச்சவே இல்லை. அப்படியா? எங்களோட பள்ளியில இந்த முறை ஃபுல் நாளும் ஸ்பெஷலான இஃப்தார் தான். மற்றது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பள்ளிக்கு ஃபுல்லா ஏசி ஃபிட் பண்ண போறோம். அப்படியே ஆச்சு. நாங்கள் எங்களோட பள்ளியில ஏசி ஆல்ரெடி ஃபிட் பண்ணி தான் இருக்கி. நாங்கள் இந்த டைப் பெயிண்டை சேஞ்ச் பண்ணாம நிற்காச்சு. நீங்க அண்டே சொன்னீங்க தானே, ஒரு மௌலவி வந்து வட்டியை பத்தி பயம் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. இந்த மௌலவியே நம்பர் கொஞ்சம் தாங்களே, எங்களோட ஒரு பள்ளியை கூட்டிட்டு மாறது தான். ஓகே ஆச்சு. நான் இன்ஷா அல்லாஹ் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன். என்ன ஆச்சு, குர்ஆன் ஓதுற போல? அல்ஹம்துலில்லாஹ். இல்ல, சும்மா குர்ஆனை பார்த்துட்டு இருந்தேன். என்ன பள்ளி நிர்வாகம் எல்லாம் நல்லா போகுது போல? ஏதோ எங்களால என்ன செஞ்சுக்கணும் போறேன் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். சரி, இந்த உங்களோட ஊர்ல வந்து எத்தனை குடும்பங்கள் மாதிரி இருக்கு? அதாவது எத்தனை குடும்பங்கள் உங்களோட ஊர்ல வசித்து வர? என்னோட ஊர்ல சரியா செல்ல தெரியாது, கிட்டத்தட்ட 400-500 குடும்பம் இருக்கும். அந்த 400-500 குடும்பங்கள்ல எத்தனை கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்குன்னு சொல்லுங்க பாக்கும். ஆமா, நீங்க சொல்லு. அப்படி திடீர்னு கேட்டா எப்படின்னு சொல்லிய, அதுவும் தேடித்தான் செல்லணும். அதை தேடித்தான் செல்லணும். என்ன திடீர்னு சொல்லணும் இல்லாதா? நீங்க பள்ளி நிர்வாகிகள் தானே? பள்ளி நிர்வாகியாண்டா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பள்ளி நிர்வாகின்றா என்ன? மௌலவிக்கு சளி கொடுக்கறதுக்கும், டெப் உடஞ்ச டெப்பை மாத்துறதுக்கும், லைட் உடஞ்ச லைட்டை மாத்துறதுக்கும், காபட் போடுறதுக்கும், ஏசி போடுறதுக்கும், பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் பள்ளி நிர்வாகிக்கிறது. ஊர்ல நடக்கிய ஒவ்வொரு சின்ன சின்ன விடயமா இருந்தாலும் அதுக்கும் பள்ளி நிர்வாகி தான் பொறுப்பு. ஊர்ல எத்தனை விதவ பொம்பளை இருக்குன்னு தெரியுமா? ஊர்ல எத்தனை கஷ்டமானவங்க இருக்குன்னு தெரியுமா? ஊர்ல எத்தனை ஏழை பிள்ளைகள் இருக்குன்னு தெரியுமா? ஊர்ல எத்தனை படிக்க கஷ்டமான பிள்ளைகள் இருக்குன்னு தெரியுமா? ஊர்ல எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்குன்னு தெரியுமா? ஊர்ல எத்தனை பேர் ஜகாத் வாங்க தகுதியானவங்கன்னு தெரியுமா? ஊர்ல எத்தனை பேருக்கு வீட்டு வாசல் இல்லைன்னு தெரியுமா? ஊர்ல எத்தனை பேர் வந்து தொழிலுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அது மட்டும் இல்ல, ஊர்ல நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைக்கும் பள்ளி நிர்வாகி தான் பொறுப்பு. நீங்க ஒருக்கா சொன்னீங்க தானே, வெளியூர்ல இருந்து ஒரு மௌலவியை கூட்டிங்கன்னு வந்து ஊர்ல வட்டியை பத்தி பயம் பண்ண வச்சுக்கணும். வட்டியை பத்தி பயம் பண்ண வச்சதுக்கு முன்னாடி வட்டி எடுக்காமக்கிறதுக்காக ஒரு வழியை ஊர்ல அமைச்சு கொடுக்கணும். ஜக்காத் கொடுக்குற மக்களை, சதக்கா கொடுக்குற மக்களை உருவாக்கணும். உருவாக்கினா அவங்க ஏழை மக்களை கொடுக்குற சதக்கா ஜக்காத்தால மற்றவங்க எதுக்கு வட்டி எடுக்க போறது? ஒரு விடயத்தை நாங்க பயம் பண்ண முன்னாடி அதை செய்யாமிக்கிறதுக்கான வழியை அமைச்சு கொடுக்கணும். போதைப் பொருள் பாவிக்கவானம் என்று பயம் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல போதைப் பொருள் விற்கிற, யார் விற்கிற, எப்படி எடுக்கிற, அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும். முதல்ல விற்கிறத நிப்பாட்டினா எடுக்கிறவங்க கூட நிச்சு. அதை நாங்க முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். அதெல்லாம் வந்து பள்ளி நிர்வாகிட பொறுப்பு தான். அரபு நாட்டிலிருந்து வர இச்சப்பழத்தை பங்குறதுக்கும், யாரோ கொடுத்த சல்லிக்கு பயன் போடுறதுக்கும், பெயிண்ட் அடிக்கிறதுக்கும், பள்ளியை கட்டுறதுக்கும், லைட் போடுறதுக்கும் இவ்வளவு நிர்வாகி அவசியம் இல்லை. ஒருத்தர் இருந்தாவே போதும். நிர்வாகி என்றா என்ன? பள்ளி என்றாவே ஒரு ஊர்